எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலை விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியோட ஒரு டவர் பகுதியை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேங் இருந்திருக்குது. அந்த கேங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரினாலே அந்த இடத்துல வந்து இந்த தொழிலாளர் சங்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சங்கத்தில் இருக்கிற ஒரு கேங் ஆஃப் பசங்க மீன்ஸ் ஒரு 40-45 வயசு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சரக்கு அடிச்சுட்டு, ஒரு நார்மலாக சரக்கு அடித்தாலே ஏதாச்சும் ஒரு பிளான் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி நிறைய பேர் வந்து நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி அவங்க வந்து மர்டர் பண்ணுறதா வந்து பிளான் போட்டு அந்த மாதிரி பண்ணுற ஒரு இடமா தான் வந்து இந்த இடம் இருக்குது. எக்ஸாக்ட் ஸ்டோரி என்னன்னா, 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங் வந்து இந்த கோல்டு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் நிறைய இருக்குது, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு தங்கம் கிடச்சிருக்குது, பழைய காலத்து புதையெல்லாம் வந்து கிடச்சிருக்குது, இதை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதை இலவசமாக கொடுத்துட்றோம், நாங்கள் வச்சுன்னு இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது, கவர்மெண்ட்டில் வந்து எங்களை வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மண்டையை கழுவி ஒருத்தருக்கா இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் கிடச்சா கால் பண்ணுறது, ஊருக்கே போயிட்டு அந்த அரசியலெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடாக போயிட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்க, வந்து எங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு ஏதோ சின்ன சின்ன சவுண்டுகளாக ஒரு மாதிரி ஆகுது, எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகள்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த புதையல் ஃபுல்லாக உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை நல்லா கழுவி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து அவங்க கையில் இருக்கிற நகை, பணம், பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்கள முடிஞ்சால் போட்டு தள்ளிடுறது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணி அவங்கள வந்து விரட்டி விட்டுறது, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னா, இந்த பேக் ஸ்டோரி இருக்குது. அதே கேங் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறப்போ பயங்கரமாக மாட்டின்னு இருக்காங்க, போலீஸ் கையில் அது இதுன்னு சொல்லிட்டு லோக்கல் ஏரியா ஆளுங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இவனுக்கு தான் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆக்சுவலாக ஒரு 3 பேரை அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்கள மர்டர் பண்ணி இங்கே வந்து ஒரு ஹைட்டான ஒரு டவர் மாதிரி இருக்குது, அந்த டவர்லேயே வந்து அவங்கள வச்சு சம்பவம் பண்ணிவிட்டு அவங்களோட டெட் பாடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்து அவங்க இங்கேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதாச்சும் சம்பவம் பண்ணுறது வந்து இங்கே வந்து அடைக்கல அடைஞ்சிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இடமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த பாடியோட எலும்பு அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது, நிறைய அந்த ஃபாரன்சிக் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு லொக்கேஷன் சொன்ன ஒரு கேர்ள் தான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றி சிஸ்டர், நீங்கள் சொன்னதுக்காக தான், நீங்கள் சொன்னதால தான் இந்த இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நிறைய கைட் பண்ணிங்க. அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு லைக்கெலாம் போட முடியாது, இல்லை உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப எனக்கு பயங்கர ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, என்னடா இப்போல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரோ ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மூச்சு வாங்கி பேசின இன்ட்ரோவுக்காக மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோரிங்கை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டோரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு இந்த தீரன் அதிகாரம் ஒன்று அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மர்டர் பண்ணுற சைக்கோ கொலைகாரவங்க இங்கே இருக்காங்களா, இல்லை அந்த மர்டரான சில ஆத்மாக்கள் இங்கே இருக்குதா, இல்லை அந்த எலும்புகள் அந்த ஃபாரன்சிக்லாம் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் இருக்குதா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அண்ட் தென் அவங்க அந்த சிஸ்டர் வந்து ஒன்று சொன்னாங்க, அந்த பெரிய டவர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே போனால் மட்டும் உஷாராக போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேஃப் பண்ணாமங்கண்ணே. ஓகே இல்லை, லைட்டு இதுவாக இருக்கிறதுனால போவோம். சரி ஓகே ரைட்டு, அந்த டவர் பகுதியை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக்கே எல்லாம் பண்ணிங்க. 10 நிமிஷம் இன்டர்வியூ பேசிட்டேன். பாய், நான் எக்ஸ்ப்ளோரிங்கை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து வாடா.
கைஸ் திஸ் இஸ் தட் லொக்கேஷன். ஆரம்பிக்கலாமா? போவோம் பார்த்துக்கலாம். காற்று வர மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்த எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். ஓரளவுக்கு தான், பட் எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே வந்து வெளியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி கோலர் ஆயிடுச்சு. பட் கண்டுபிடிச்சிட்டோம், இன்ட்ரவும் பேசியாச்சு, உள்ளவும் வந்துட்டோம். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகிறது என்று. ஹலோ, மரத்துக்குள்ளே குழியே வர மரத்துக்குள்ளையா? உள்ளுங்க தானே எங்கே போகுது? பாம்பு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தானே இருக்கு இடம். கீழே காலெலாம் பார்த்து வெய்யே முள் அப்படியே குத்தி கிழிக்குது. சட்டு வேற ஆப்பிங் ரத்த காயாமல் ஒரு வீடியோ பேர் எடுக்க முடியல. சின்னதாக தான் கிழிக்குது. இதுவாகிட்டு சட்டை ஆனால் ஃபுல்லாண்டு போட்டுங்க நல்லா இருந்திருக்கும். சரி வீடு பார்த்துக்கலாம். ஃபுல் மூணா? இல்லைண்ணா, இல்லை ஆனால் நிலா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. வா உள்ள புட்டி இசுக்குது. அப்படியே ஏதோ யாரும் இசுக்கிற மாதிரி. ஏதோ உடஞ்ச மாதிரி தானே இருந்துச்சு, கண்ணாடி உடஞ்ச மாதிரி. சவுண்டு கூட கேட்குதுல. ப்ராப்பர் வழி எது? பார்த்துக்கலாம். நீ அந்த மைண்ட் செட்லேயே இருக்காத. இது ப்ராப்பர் வழி இல்லை, இந்த பக்கம் தான் போகுது வழி. பட் இது நல்லா இருக்குது, இதில் ஏறிடு. பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இப்போ இங்கே ஏதாவது சவுண்டு போட்டிங்களா? இதாண்டா ப்ராப்பர் வழி. இது இருக்கு வழி மேலே, ஆனால் வழி இல்லை, பட் அடைச்சி தான் இருக்குது. இல்லை செடியாக தான் இருக்குது. அப்பா, லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு நிலா வெளிச்சத்தில் தெரிதான்னு பார்க்கலாமா இடம்? லைட் ஆச்சே முள் வீசுது. நான் வேணா அதான் நல்லா தான் இருக்கு. நம்ம நடக்கத்தே யாரும் நல்ல ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இலைங்க அதெல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட்டில் வச்சு பாரு. ஏண்டா நல்லதே நடக்கும்டா வலது கால வச்சு போனா. இந்த மாதிரி இடத்துல ஒரு நல்லதாக இருக்குமா? இது வந்தால் நல்லதான். பாட்டிலாக இருக்குது, சரக்கு பாட்டில் தான் இருக்குது. பாட்டில் தான் இருக்குது. அந்த கண்ணாடி சவுண்டு கேட்டுச்சு. பாட்டில் உடஞ்சிருக்குமா? அந்த சவுண்டை நிறைய பாட்டில் இருக்குது, உடஞ்ச மாதிரி இல்லை. இங்கே தானே கேட்டுச்சு சவுண்ட். இங்கே தானே கேட்டுச்சு. இங்கே இந்த பக்கம் தான் கேட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, டிசைனுக்கு அடிப்பாங்களே அந்த சட்டமா? ஃபோட்டோவில் மட்டும் விளையாடிச்சு. ஃப்ரெண்ட் வர்றா. நீ சொன்ன மாதிரி கண்ணாடி இது இப்போ ஒன்றுமே தெரியலண்ணா. இவனோ வண்டி போகணும் கை.
டேமேஜ்லாம் பரிசாக இருக்குது, அடித்ததே துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. இது கல்லில் இல்லை வரோம், கையில் குத்தாங்க இல்லை, இப்படி கையில் குத்தினா எப்படி இருக்கும், எப்படி ஓங்கி குத்தனா அந்த மாதிரி இருக்குது. பாக்ஸிங்லாம் பண்ணுவானுங்களே சைக்கோ சொன்னேன், எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம் சைக்கோ. இந்த கண்ணாடியை யாராச்சும் இங்கே கையிலே குத்தி உடச்சிருக்கீங்களா? ஆ பாத்ரூம் கூட வச்சு வச்சுருக்காங்க. abandoned பிளேஸ்னால அப்படி தானே. ஸ்டெப்ஸுரா, படி படி படி, நார்மல் நார்மல் படி இல்லாமல் அந்த இது சொல்லுவாங்கள்ல கிரில்லு, ஆமாம் இரும்பு இரும்பு கிரில்லு, அந்த படி. எக்ஸ்கியூஸ் மீ, கண்ணாடி போடுறாங்க. இங்கே போய் நான் முடிஞ்சிருக்கோம். அங்கேருந்து கண்ணாடி தூக்கின்னு வந்து இங்கே போட்டுருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்கு. ஒரே செகண்ட் அமைதியா பயப்படக்கூடாது. ஓகே, பயந்துடக்கூடாது. என்ன திட்டு நல்லா ஒத்து பாரு. தெரியல, நான் ஒன்று செவ்வளோ கோபுரோவில் காட்டு. பாம்புடா பாம்பு. வந்து நாங்கள் புஷ்ஷுன்னு போதும். அதுதான் சொன்னேன் பயந்துடாதான்ட்டு. ஹாய். புஷ்ஷுன்னு ஏறிட்டு போதுண்ணா. பாம்பா பள்ளியா? பாம்பு தானே அது. பாம்பு தானா? பாம்பு தானா? எனக்கு மலை பாம்பு மாதிரி இருந்துச்சு. சரி வா போயிடலாம். வவால் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த வைபே வருது இல்லை? அதான், ஆனால் த்ரில்லிங் வைபே வவால் பார்த்தா தான் நம்மளுக்கு இல்லை. ஜாலி. உனக்கு இங்கே எதனா இருந்தால் தான் உனக்கு கூஸ் பம்ப்ஸே வரும். இல்லை இல்லை, நார்மலாக நீ அப்படி நெகட்டிவாக நினைக்காதடா. இது ஒரு ஹாப்பியாக பாரு, ஜாலியாக பாரு. நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், கண்டென்ட்டுக்காக வந்திருக்கோம், நம்மளுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு. நான் பயத்தை கண்ட்ரோல் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து கலவி. இப்படி தானே வந்தோம். இதெல்லாம் கேட்சி இப்படி வரும்போது தான் சவுண்ட் கேட்சி வந்து இந்த கண்ணாடி தான் ஒன்றிருக்குமோ? இந்த ஒன்றா கீழே இருக்கும் தானே. வஞ்சா நம்ம பக்கத்தில் கரெக்டு. ஒரு சின்ன ஒரு தூள் கொடு. நிஜமாவே அது கண்ணாடி சவுண்ட் தான். நம்ம அப்படியே நினச்சிக்கிறோம் சவுண்ட். அது கண்ணாடியில் எல்லாமே எல்லாம் பண்ணாங்க. நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. வஞ்சிருந்தா கீழே இருக்கும் தானே. இல்லை, நார்மலாக அந்த ரோடு சவுண்டுக்கே நம்ம அப்படி ஆயிருக்கோமோ வந்த உடனே கேட்சி. நான் ரோடு சவுண்டு கேட்காது நம்மளுக்கு. வேற இது வேற அது வேற. இதெல்லாம் கையில் குத்துற மாதிரி இருக்குதா? சிவா பேசினே தான் இருக்கணும். தக்கம் தெரியும். மலையாளமா, தெலுங்கா, கன்னடமா? சரக்கு கன்னடா மாதிரி இது. தெலுங்குன்னு நினைக்கிறேன்.
இங்கிலீஷில் மட்டும் பிராண்டின்னு தெரிஞ்சது. பிராண்டியா? உன் பிராண்ட் எத்தானே? நோ நான் குடிக்க நல்லா தெரிஞ்சா குழந்த மாதிரி இருக்கிறவங்க தான் குடிப்பானுங்க நிறைய. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? పాయిదాం ఎవరున్నా ఇక్కడ ఉంటారా? கௌரி இல்லடா, அது கௌரிடா. கௌரியா? இங்கே பாரு, ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. என்ன ஸ்நாக்ஸு? ஏதோ சாப்பிட்ற ஐட்டம், பூச்சி, மரவட்டை, என்னென்னவோ இருக்கு. பாட்டிலாம் வர இங்கே இருக்கு. ஆயி இந்த பாயை இங்கே இருக்கிறவங்க யாருன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நிமிஷம் இப்படி 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 டக்குன்னு. ஏன் என்னது? ஏதோ முடி போட்டு வச்சிருக்கானுங்க. சூனி வச்சது அந்த மாதிரி என்ன? ஓ ஆனா கும்முன்னு அதை தொடாமா சீப்பு வந்து இல்லை ஜாயிண்ட்டுக்குன்ட்டு அந்த மாதிரி என்ன இருக்குமா? ஓ நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னு ஒத்து நான் அதெல்லாம் தொடாத, நான் கும்முன்னு கையிலலாம் தொடாத, எல்லாம் வேற எதெல்லாம் தொடு. நோ வண்டி சாவியெல்லாம் வேணா, நான் கும்முன்னா கை ரேக விட்டு படக்கூடாது. நோ எலுமிச்சை பழம் என்ன இருக்கு போதும் அவ்வளோ மந்திரம் பண்ணி வச்சுட்டு இருக்கு போகிறானுங்களா? கச்சி இல்லைண்ணா. நோ இருண்ணா துணி எல்லாம் போகாத இருந்தா. நோ இதுண்ணா ஏன்னா சொல்கிறது கேட்க மாட்டேன் நீ. அதெல்லாம் வேணா, நான் சொன்னா கேட்கலாம். கையில் தொடாத, நான் கீழே போட ஒரு நிமிஷம். வேற எதெல்லாம் எடுத்துன்னு வந்து ஓப்பன் பண்ணலாம். வேணா வந்துண்ணா. இந்த கவரில் பிடிச்சின்னு பிரி, தயவு செஞ்சு கையில் என்ன பிரிக்காது. நோத்துனா வேணா, நான் எதனா எடுத்துக்கணும். அவ்வளோ பார்த்துருவோம். அப்படி என்ன இவங்களுக்கு தேவையானது என்ன இருந்துச்சுன்னா அவங்கள உசு பேசுவோம், வர வைப்போம். சொன்னல என்னது அது? ஜாயிண்ட்னா கச்சாரா? ஆமாம், யாரோ ரெகுலராக அடிக்கிற மாதிரி இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுண்ணா. எங்கடா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? இன்னும் அங்கே இது இல்லாமல் பாருண்ணா, டஸ்ட் கிஸ்ட் எதுவும் இல்லாமல். இதுவா? ஆ க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்களோ? ஏதோ சம்திங் தெரிஞ்சிட்டாங்க. இப்போ கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. எங்கேயா தேட்டர் moment. கண்டிப்பாக மூமெண்ட் கேட்டுச்சு. நான் பார்த்தேன், ஏதோ லைட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு. பாரு, அமைதி. நான் அப்படியே நீ இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணேன். தலா எனக்கு போகிறேன். கன்ஃபார்ம் ஜாயிண்ட் தான் எனக்கு தெரியும்.
நம்ம எதாவது காலில் மெரிச்சிட்டோமா? பூச்சி இல்லைண்ணா. நான் தான் மெரிச்சிருக்கேன். அப்படியே காட்டினேன். இங்கே பார்த்து டக்குன்னு பார்த்து. ஓகே கிளியர். ஐயா ப்ரோ ப்ரோ இங்கே யார் இருக்கா? ஆ யாராச்சும் இருக்கீங்களா? அண்ணா யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. அண்ணையா யாராச்சும் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா தைரியமாக கண் முன்னாடி வரலாங்க. கேமரா மட்டும் எதுவும் இல்லையா? அதுதானே சவுண்டு கேச்சு. நல்லா தெரிஞ்சிச்சு. அது செவ்வறானா கேப் யாராவது அவர் பின்னாடி ஓ அது எப்போ தானே சவுண்டு கேட்குது. அதுக்கு தான் பொம்மை நான் பிரியாதான் முன்னாடி தெரிஞ்சிச்சு. 100% நம்ம எவ்வளவோ இடத்துக்கு போகிறோம். எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல வீடியோவில் காட்டுறதுல எடிட்டிங்லாம் தூக்கிடுவோம். ஆனால் அங்கே தனித்தனியாக தான் பார்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் அப்படி பக்கம் கட்டி வச்சுக்கிறோம். பிரியாதான்னு சொன்னேன். நானே பார்த்துட்டு வரேன். ஹோய் ஒண்ணுமே இல்லடா. மட்டும் என்ன தோற்றப்போ திரும்ப அங்கே வச்சிடலாமா? திருப்பி தொட்டா திருப்பி தானே ஆகும். நடக்க மாட்டேன். தண்ணி தானே தண்ணியே அது தண்ணி தான். மேலேருந்து இதை மழை தண்ணி மாதிரி சொட்டுதான். என்னன்னா மழை பெஞ்சிக்கிது. செவுத்துல கூட ஒரு இது வாங்க ஜாப்ஸ் கூட இல்லைண்ணா. கையில் வேறு தொட்டுட்டேன். சரிடா வச்சுருந்தோம் கையில். இப்போ நான் கையில் தொடாதண்ணா. அந்த எதனா குச்சி கிச்சி ஏற்று இது பண்ணு. கட்ட முடியாது. குச்சி கிச்சி ஏற்று பரவாயில்ல. ஓ என்னன்னா நோ அதில் தானே இருந்துச்சு. நாங்கள் உங்களோடது எடுத்தது இங்கே வச்சிடறோம். சாரி. ஓ இது இங்கே இருந்துச்சா? பக்கத்து உங்களுக்கு பொட்டி இருந்துச்சு. அந்த பக்கம் பொட்டி கைஸ் அது இருந்த இடத்துலேயே வச்சுட்டோம். எந்த ரூம் பொட்டி?
இதெல்லாம் நார்மலாக இருக்குது. புதுசாக இது வரணும். ஏதோ நான் சம்பவம் நடக்குது. ஆரம்பமே நம்மளுக்கு ஒரு வைப்பு. ஓய், நீ எங்களை ஃபாலோ பண்ணுறியா? உன் பொருளை தொட்டனால என்ன கோச்சிக்கிட்டியா? அந்த பக்கம் பார்த்துக்கலாமா? தெரியுது அந்த டவுட். சிவத்துக்கு அந்த பக்கம் இந்த சமயம் எதனா பண்ணுங்க. தானே இதுதான் அந்த இது இந்த மாதிரி அந்த இது எத்தலை அது ரூமா? ரூம் இந்த பக்கம் இருக்கிற ரூம் இது. ஆமாம், இந்த பக்கம் இருக்கிற ரூம் இது. படிக்கட்டு சொன்னீங்கன்னா ஓட்டாங்க. ஆனால் அந்த படிக்கட்டும் இந்த பக்கம் இருக்குது. சரி வா, நம்ம படிக்கட்டும் ட்ரை பண்ணுவோம். வா எல்லாம் பார்க்கலாம். வா. எல்லா பக்கம் பார்த்துலாம் தான். இந்த பக்கம் ரூட்டு போட்டு வா வா வா. பார்த்து அதே சேம் வீடு. அந்த என்ட்ரன்ஸு இல்லைன்னுல வழி, அது வந்து அங்கே தான் சேருது. அந்த வழி அப்படியே இது வரைக்கும் கொண்டு வருது. மோகனா நல்லா மைண்டில் வச்சுக்கோ. நம்ம வழி எந்த பக்கம் போகிறோம் வரோம்லாம் 2 பேர் தான் இருக்கிறோம். நம்ம எதானா ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே பண்ண முடியாது. கேமரா போட்டு கூட ஓடுறதுன்னா நேராக நீ எப்படி ரோட்டுக்கு போகணுமோ அதை மைண்டில் வச்சுக்கோ. வழி என்னை விட்டு போனால் நானும் வந்துடுவேன்டா. நீ உன்னை காப்பாற்றிக்கிறது தான் நீ பார்க்கணும் இன்னைக்கு. ஓகே, உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? இங்கேயும் ஒரு வீடு இது போகுது. வா வா. கால் பார்த்து வச்சு அது ஒரு மாதிரி திகிலாக இருக்கு. ஆமாம், இங்கே தான் பார்த்தோம். இந்த பக்கம் தான் பார்த்தோம். அங்கேருந்து இப்படி படிக்கட்டு தெரிஞ்சிச்சு. யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. கடவுளே, இனி 2 பேருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுப்பா. வா. அப்படின்ற மாதிரி கேட்கல. பொறுமை சரி முள்ளு இருக்கு. பார்த்து வா. ஹலோ,
யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? அதோட எக்ஸ்கியூஸ் மீ. டாப் ஃப்ளோர் வித் அட்டாச் பாத்ரூம். ஓய், எந்த பக்கம்? யார் அது? ஸ்டவ் அது இது நேரம் வச்சு இந்த ரூம் மட்டும் கிளீனாக இருக்குல்ல. ஆனால் சம்பவம் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் போயிடுச்சு. யாராச்சும் எங்களை கூப்பிட்றீங்களா? வா 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 பார்த்தோம்.